Hi guys, welcome to Yogitra. I'm man of my words. So இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராம் யூனிட் 3ல பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் இது புரியும். இது ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸோட இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அது மூலயமா நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஓகே, பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். பேராமீட்டர்ஸ்னால் என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சைட் த ஃபங்க்ஷன் த ஆர்குமெண்ட்ஸ் ஆர் அசைன் டு த வேரியபிள்ஸ் கால்டு பேராமீட்டர். அதாவது நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். திருப்பி நான் வேணா வாட்டி எழுதுகிறேன். டெஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட நேம், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும், யூனிக் நேம். அண்ட் அதுக்கப்புறம் உள்ள பேராமீட்டர்ஸ், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனோட நேமை வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே வந்து ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூஸ் வந்து கொடுப்போம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். இந்த ஆர்குமெண்ட்ஸோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பேராமீட்டரை பொறுத்து தான் இங்கே இருக்க ஆர்குமெண்ட்ஸோட வேல்யூஸ் வரும் கைஸ். ஸோ இங்கே இருக்க ஆர்குமெண்ட் வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம்ல, அதை வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். அண்ட் இங்கே வாங்குற அந்த வேரியபிள் இருக்குது, அதை நம்ம பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா ஆர்குமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது. ஒன்று ரெக்யர்டு ஆர்குமெண்ட்ஸ், இன்னும் டிஃபால்ட் ஆர்குமெண்ட், கீவேர்டு ஆர்குமெண்ட், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 4 டைப் இருக்குது. இந்த 4த்தையும் தான் நம்ம விவரமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஆர்குமெண்ட். ரெக்யர்மெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆர்குமெண்ட் பாஸ் டு த ஃபங்க்ஷன் இன் கரெக்ட் பொசிஷன் ஆர்டர். The number of argument in the function call should match exactly with the function definition. அதை ரெக்யர்மெண்ட் ஆர்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் 2 பேராமீட்டர் இருக்குன்னா நீங்கள் அப்சல்யூட்டாக என்ன பண்ணணும்னா, அந்த ஃபங்க்ஷன் எப்பப்பெல்லாம் கால் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் 2 பேராமீட்டருக்கும் 2 ஆர்குமெண்ட் வேல்யூ நீங்கள் கன்ஃபார்மாக பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்க ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இருக்க ஃபங்க்ஷன்ஸில் இருக்க ஆர்குமெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெக்யர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இருந்துச்சு அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ரீசெண்டாக வச்சுருந்த ஃபைலை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, நியூ ஃபைலில் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். டெஃப்னு ஒரு கீவேர்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனோட நேம், நான் அடிஷன்ற ஒரு ஃபங்க்ஷன், அதனால் ஏடின்னு வச்சுக்கிறேன். உள்ளே எனக்கு 2 பேராமீட்டரில் வேல்யூஸ் வாங்க போகிறேன், அதனால் ஏபின்னு 2 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோலன் சிம்பிள், எதுக்காகனா எண்டிங் ஆஃப் த ஹெட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நீங்கள் எழுத போகிறீங்களோ அதை எழுதிக்கலாம், அதாவது பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் கம்மா ஏ ஸ்ட்ரிங் அகைன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன், கம்மா பி நெக்ஸ்ட் அகைன் இது, நெக்ஸ்ட் அகைன் திருப்பி நான் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி ஈக்குவல் சிம்பிள், அதுக்கப்புறம் திருப்பி கம்மா ஏ ப்ளஸ் பி. ஓகே கைஸ், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பாடியோட ஃபங்க்ஷன்ஸை விட்டுருங்க. நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறது ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஏ அண்ட் பின்னு 2 கொடுத்துருக்கேன். ஓகேவா, அப்போ நான் ஆர்குமெண்ட் கன்ஃபார்மாக என்ன பண்ணணும்னா 2 ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணியிருக்கணும். இங்கே ஆடில் நான் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பாருங்கள் 2 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஏன்றதுக்கு 1, பின்றதுக்கு 2 தான் அசியூம் ஆகும். நீங்கள் மாற்றிலாம் அசியூம் ஆகாது. பிக்கு வந்து 1, ஏக்கு வந்து 2லாம் அசியூம் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஆர்குமெண்ட் வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அது ஃபஸ்ட்டு பேராமீட்டருக்கும், செகண்ட் கொடுத்த ஆர்குமெண்ட் வேல்யூ செகண்ட் பேராமீட்டருக்கு தான் அசியூம் ஆகும். இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 3 சம் ஆஃப் 1 + 2 = 3ன்னு கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் அந்த ரெக்யர் ஆர்குமெண்ட். இது ஏன் ரெக்யர் ஆர்குமெண்ட் சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணுறேன், பட் இங்கே பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர், அதாவது அப்போனா இங்கே 2 பேராமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ நான் அகைன் ஃபங்க்ஷன் ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எரர் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு பாருங்கள், மிஸ்ஸிங் 1 ரெக்யர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட் பி. அதாவது பின்ற அந்த வேரியபிளுக்கான ஒரு ஆர்குமெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுத்துருக்கீங்க, பட் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. இப்போ நீங்கள் கன்ஃபார்மாக இன்னொரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். நான் இப்போ இன்னொரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன், திருப்பி நான் ரன் பண்ணேன்னா 1 + 3 = 4 அப்படின்னு கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. இங்கே இதனால தான் நான் வந்து ரெக்யர்ட் ஆர்குமெண்ட் சொல்கிறேன். கன்ஃபார்மாக நீங்கள் 2 பேராமீட்டர் கொடுத்தீங்க, 2 ஆர்குமெண்ட் வேல்யூ கன்ஃபார்மாக பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணால் உங்களுக்கு எரர் வருது. ஸோ இதை தான் வந்து ரெக்யர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட். A default argument is an argument that assumes a default value if value is not provided in the function call for that argument.
ஓகே, அகைன் இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து 0ன்னு கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், நான் திருப்பி வந்து இப்போ 2 நம்பர் திருப்பி நான் அதே ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இங்கே நெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இங்கே ஆர்குமெண்ட் டிக்ளேர் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ அகைன் நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 + 3 = 4ன்னு கரெக்டாக தான் திருப்பி நமக்கு அவுட்புட் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி கொடுத்த மாதிரியே ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துகிட்டு வெறும் ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணுறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் வேல்யூ கொடுக்கறதுக்கான வேரியபிள் இருக்குது. பட் நான் ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 1 + 0 = 1 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இதுதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். நீங்கள் டிஃபால்ட்டாகவே வந்து முன்னாடியே ஆன்சரை வந்து நீங்கள் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி அதுக்கான வேல்யூ அசியூம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் நீங்கள் வந்து இங்கே இருக்க எல்லா மேலே இருக்க ஆர்குமெண்ட்டுக்கும் வேல்யூ வந்து டிஃபால்ட் வேல்யூ அதை ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அசியூம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே எந்த வேல்யூவும் கொடுக்கலன்னா அது என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ அசியூம் பண்ணிக்கும். சப்போஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ரன் பண்ணும்போது நீங்கள் பாஸ் பண்ண வேல்யூவை யூஸ் பண்ணும். நீங்கள் சப்போஸ் வேல்யூ பாஸ் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கும். இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டுக்கு டிஃபால்ட் வேல்யூ எப்படி பாஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இங்கே ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி டிஃபால்ட் வேல்யூ பாஸ் பண்ணலாம். ஓகே, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்ன புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கொடுத்துருக்காங்க that assumes a default value if value is not provided in the function call for that argument. ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் காலில் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, ஆல்ரெடியே வந்து ஆர்குமெண்ட்டில் வந்து அசியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணாமல் விட்டாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட். Keyword arguments are related to the function call. When you use keyword arguments in a function call, the caller identifies the argument by the parameter's name. இப்போ நம்ம வந்து keyword argumentனா என்னென்னு பார்ப்போம். keyword argumentனா எப்படி வேல்யூ பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a = 3, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா b = 4 அப்படின்னு இங்கே இருக்க பேராமீட்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல, இதோட வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு வேல்யூன்னு இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 + 4 = 7 ஆன்சர் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நீங்கள் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம்ல பேராமீட்டர்ஸோட நேம், அந்த நேம் வேரியபிளை யூஸ் பண்ணி ஈக்குவல் டுன்னு கொடுத்து நீங்கள் வேல்யூஸை பாஸ் பண்ணிங்கன்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எதனால கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னு மெயினாக சொல்கிற வழி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்பயுமே என்ன பண்ணியிருப்போம்னா நீங்கள் 3ன்னு கொடுத்து நீங்கள் 4ன்னு கொடுத்தீங்கன்னா 3யோட வேல்யூ தான் என்ன ஆகும்னா ஏக்கு வரும், 4ஓட வேல்யூ தான் பிக்கு போகும். நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் கீவேர்டு ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் b = 3னும் a = 4 நான் கொடுக்குறேன். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 4 + 3 = 7 வந்திருக்கு. ஏக்கு 4ஓட வேல்யூ, பிக்கு 3ஓட வேல்யூ என்ன இருக்குது அசியூம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீவேர்டு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஆர்குமெண்ட்டோட வேல்யூவை ஆர்டராக இல்லாமல் மாற்றி மாற்றி நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலுமே இந்த மாதிரி நீங்கள் அந்த வேரியபிளோட நேம் ஈக்குவல்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ் மூலயமா தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டோட வேல்யூ பேராமீட்டர் மூலயமா நம்ம பேராமீட்டர் நேம் ஈக்குவல் டு கொடுத்து நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஸ்பெஷல் சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுக்கு ஹேஷ்டிக் சிம்பிள் ARGS அப்படின்னு அது பேராமீட்டர் நேம் கொடுக்கணும். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இன் பைத்தான் யூஸ் டு பாஸ் வேரியபிள் number of argument, variable number of arguments to a function. It is used to pass non-keyword variable length argumental list. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேராமீட்டர் வச்சுருப்போம், குறிப்பிட்ட வேல்யூஸ் தான் கொடுக்கணும். இல்லைனா அந்த வேல்யூஸோட கம்மியாக கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம், டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். பட் நீங்கள் எவ்வளோ இன்புட் வரும், எத்தனை வேரியபிள் நம்ம இப்போ நீங்கள் பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறோன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியாது, நம்ம தான் அதை டிசைட் பண்ணுறோம்ல. ஸோ அப்போ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து கணக்கு கிடையாது, எத்தனை ஆர்குமெண்ட் வேல்யூ வந்து பாஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியாது. யூஸர் வந்து எத்தனை ஆர்குமெண்ட் வேல்யூ வேணால் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற சமயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எப்படி யூஸ் பண்ணி அந்த ஆர்குமெண்ட்டை வந்து பேராமீட்டரில் பாஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ARGV யூஸ் பண்ண போகிறாங்க.
அண்ட் இது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து சம் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்குறீங்க 1 2 3 4 5 6 அப்படி நம்பர் தரீங்க. இது எல்லாம் ஆட் பண்ணி எனக்கு ஆன்சராக வேணும். ஸோ இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனில் இப்போ வேல்யூஸாக அதை நீங்கள் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நம்பர் வேணால் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் நான் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி தரணும். அப்போ நான் ஒவ்வொரு நம்பரும் நான் முன்னாடியே கண்டுபிடிச்சி ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் நான் என்ன பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு பேராமீட்டர் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட்டு 2 பேராமீட்டர் இருக்க ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட்டு 3 பேராமீட்டர் இருக்க ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு நிறைய ஃபங்க்ஷன் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். சம் ஆஃப் அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆஸ்டிக் ஆர்ஜிவி அண்ட் இது வந்து லிஸ்ட்டாக எடுத்துக்கும் கொடுக்குற எல்லா வேல்யூயும். ஸோ இப்போ நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா I = 0ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபார் j in RJV அப்படின்னு கொடுத்துட்டு I = I + j கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைனலாக print sum of numbers வந்து பார்த்தீங்கன்னா sum of values என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணால் அதில் சம் இருக்கும். இது என்ன பண்ணுவோன்னா நான் கொடுக்குற எல்லா நம்பரையும் வாங்கிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1, 2, 3, 4, 5 கொடுக்குறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஆட் இஸ் நாட் டிஃபைன்ட், சாரி, இங்கே சம் ஆஃப்னு மாற்றிட்டோம்ல. நம்ம ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷனை தான் கால் பண்ண முடியும். க்ரியேட் பண்ணாத ஒரு ஃபங்க்ஷன்லாம் கால் பண்ண முடியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சம் ஆஃப் வேல்யூஸ் வந்து 15 கரெக்டாக வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை ஆர்குமெண்ட் வேல்யூஸ் பாஸ் பண்ண போகிறோம் நமக்கு முன்னாடியே தெரியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணி உங்களோட ஆர்குமெண்ட் நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது லிஸ்ட்டை கொடுக்குற எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அதை என்ன பண்ணலான்னா ஐட்ரேஷன் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி நீங்கள் அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் லூப் ஐட்ரேஷன்லாம் தெரியலாம், கவலைப்படாதீங்க. நான் ஆல்ரெடியே வந்து ஃபார் லூப் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கைஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். 9 10 வரைக்கும் ஆட் பண்ணுவோம். திருப்பி ரன் பண்ணுறேன். 55 சம் ஆஃப் வேல்யூஸ் வந்து 55. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆர்குமெண்ட் வேல்யூஸ் முன்னாடி வரப்போகுது அப்படின்னு தெரியாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆர்குமெண்ட் வேல்யூ யூஸ் பண்ணலாம். ஆஸ்டிக் அப்படின்னு கொடுத்து ஆர்குமெண்ட்டோட இல்லை பேராமீட்டரோட நேம் கொடுத்துட்டிங்கன்னா அது லிஸ்ட்டாக அதாவது ஆர்குமெண்ட்டாக வர எல்லா வேல்யூயும் அது என்ன பண்ணிக்கலாம் லிஸ்ட்டாக எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபார் லூப் மூலிமா ஐட்ரேஷன் பண்ணி அந்த வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ARGV நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் எடுத்துடலாம். ARGV ரன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, டப்புள்ஸாக வேல்யூஸ் வந்திருக்கு, லிஸ்ட்டாக இல்லை, டப்புள்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லி டப்புள்ஸாக வந்திருக்கு கைஸ். ஓகே, லிஸ்ட்டு கிடையாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனானமஸ் ஃபங்க்ஷன் இல்லைனா லாமிடா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ கைஸ்.